இந்த நாளிலும் சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 2, 3, 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே சகரியா தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம். குத்துவிளக்கு, ஒலிவ மரம், ஒலிவ மரத்திலிருந்து வருகிற எண்ணெய். வேத வசனம் சொல்லுகிறது, ஒலிவ மரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இடத்திலிருந்து வருகிற அந்த எண்ணெய், அந்த ஒலிவ மரத்திலிருந்து வருகிற எண்ணெய் பொன்னிறமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களிடத்திலிருந்து வருகிற விலையேறப்பட்ட சில மகிமைகள், விலையேறப்பட்ட சில மேன்மைகள், அவைகளை கொண்டு குத்துவிளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. குத்துவிளக்கு என்பது சபையை குறிக்கிறது. சபையில் எப்போதும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரமாய் இருக்க வேண்டும். எனவே கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரமாய் இருந்து நம்முடைய அபிஷேகத்தை விளங்க பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.